ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாங்க வீடியோக்குள்ளே போய் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சப்ஜா விதை. இந்த சப்ஜா விதை கிடைக்கக்கூடிய செடியை நம்ம எப்படி வீட்டிலேயே வளர்த்து சப்ஜா விதையை எப்படி செடியிலேருந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக சப்ஜா விதை வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் தான் வாங்குவோம். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதோ தெரியுது பாருங்கள், இது எங்கள் வீட்டில் இருக்க முருங்கை மரம். ஆல்ரெடி நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கோம். முருங்கை மரத்தில் எப்படி நம்ம முருங்கைக்காவை நிறைய காய்க்க வைக்கிறது அப்படின்றத போட்டிருக்கோம் ஜெசி சேனலில். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டவங்க போய் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம துளசி செடிக்குள்ளே வருவோம். இந்த துளசி செடியை எப்படி வளர்க்குறது அப்படின்றத வந்து ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த துளசி விதையை வந்து நம்ம எடுக்கிறது, அதாவது சப்ஜா விதையை வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி காஞ்சி போன பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா காஞ்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல தான் நமக்கு விதைகள் இருக்கும். இந்த மாதிரி நல்லா காஞ்சதாக பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் கட் பண்ண மாதிரி. இப்போது நம்ம வீட்டில் வந்து சொலவுலாம் இருக்கும், அதாவது முரம்லாம் வச்சுருப்போம்ல, அந்த முரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நான் உருவி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உருவி போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி உருவிட்டிங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம அப்படி கையில் கசக்கும் போது அந்த காஞ்சி போன அந்த இதிலலாம் இருக்கிற விதையெல்லாம் வந்து இது மாதிரி அழகாக வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் தான் போட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்து அந்த காஞ்சி போன அந்த இதெல்லாம் இலைகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக வந்து நம்ம புடைப்போம்ல, அந்த மாதிரி புடைச்சிக்கலாம். இப்போது நான் எடுத்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் எடுத்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து விதைகளெல்லாம் எடுத்துடலாம். ஒன்றுமே வேஸ்ட் ஆகாது. ஒருவேளை அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த காஞ்சி போன இலைகள்லாம் இருந்ததுனாலும் நம்ம அதிலே வந்து புடைச்சி எடுத்துக்கலாம். எந்த விதையும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இப்போ எடுத்து முடிச்சாச்சு. ஃபுல்லாக எவ்வளோ விதைகள் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கூட வந்து ஈஸியாக வந்து வீட்டிலே வந்து சப்ஜா விதையெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 2 செடி மட்டும் வளர்த்திங்கன்னா போதும் வீட்டில். அப்பப்போ நமக்கு தேவையான சப்ஜா விதைகளை நம்ம வீட்டிலேருந்தே நாமளே எடுத்துக்கலாம். அதுக்குன்னு போய் நம்ம கடையிலலாம் வாங்க தேவையில்லை. பாருங்கள், இப்போது இதை வந்து நான் தண்ணியில் போட்டு காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக அழகாக வருது பாருங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். அவ்வளோ விதைகள் அப்படி நிறையா வந்துடும் நமக்கு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.